தமிழாவில் இலங்கை முழுவதும் சுத்தி நடைபோட ஆரம்பித்திருக்கும் ஷஹ்னியை இன்றைய நாள்ல நாங்க இணைத்துக் கொள்ள போறோம். குட் மார்னிங் தமிழால ஹோஷியா, சாக்சி, ரமேஷ் 3 பேர் இணைந்து ஷஹ்னியினுடைய நடைப்பயணத்தை நாங்க வாழ்த்துறதுக்காக ரெடியாகி கொண்டிருக்கிறோம். ஆமா, இன்றைய தினம் ஷஹ்மி 18வது நாளாக நடந்து கொண்டிருக்கிறாராம். ஆரம்பத்தில் அவர் பிளான் பண்ணது மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும். ஆனா இப்ப ரோட்டால் நடந்து கொண்டு போகும்போது நிறைய பேர் அவர் மீட் பண்றாங்க, செல்ஃபி எடுக்கிறாங்க, ரீல்ஸ் பண்றாங்க, எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவரும் எல்லாருக்கும் சளைக்காம போஸ்ட் கொடுக்கறாரு, பேசுறாரு. அதனால அவருடைய பயண அளவு சில நேரம் இரவாகுமாம், முட்கூட்டியே முடிவடைந்துடுமாம். ஆனா இன்னைக்கு 18வது நாளாக நடந்துச்சு. ஓட்டு மாவடியில போயிட்டு இருக்காரு. ஓகே, ஷாமி இன்றைக்கு நேற்று ஆரம்பித்த பயணம் கிடையாது. இந்த 18 நாளுக்கு முதல் பயணத்தை ஆரம்பித்திருந்தாலும் இந்த வருடம் மட்டும் இல்ல, இதுக்கு முதல் வருடங்களே இந்த மாதிரி சாதனைக்கு முயற்சி பண்ணிருக்கிறார். முதல்ல அந்த அன்பு தம்பியை எங்களுடைய குட் மார்னிங் தமிழாவுக்கு நாங்க இணைத்துக் கொள்கிறோம். குட் மார்னிங் ஷாமி. குட் மார்னிங். குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங். ஓகே, காலை வந்தனங்கள். நாளுக்கு நாள் உங்களுக்கு புகழ் பெருமை எல்லாம் கூடிக்கொண்டே இருக்கிறது. எல்லா புகழும் இறைவனுக்கு. பெரிய பாய் போல அவரும் சொல்லிட்டாரு. வீட்டுல இருந்து இப்படி ஒரு பயணத்தை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னு, அதாவது நான் இலங்கை முழுக்க நடந்து போறேன், வித்தியாசமா வீடியோ எடுத்து போட போறேன் அப்படின்னு நீங்க சொன்னோன்னு உங்களோட வீட்டுல என்ன சொன்னாங்க? எங்க வீடு கொஞ்சம் டிஃபரெண்ட். என்ன சொன்னாங்க சொல்லுங்களேன். ஏன்னா நான் 13 வயசுல வில்பத்து ஹைக்கிங் பண்ணிருந்தேன். 13 வயசுலயே வில்பத்து காட்டுல ஹைக்கிங் பண்ணினீங்களா? பயங்கரமா தான் இருக்கு. அந்த மாதிரி இருக்கா சில விஷயங்களுக்கு நீங்க வீட்டுல எனக்கு நான் கதைக்க மாட்டேன். இப்படி பயணம் மட்டும் போறேன், துவா செஞ்சுக்கோங்க. அது எந்த பயணம், எப்படி பயணம், எத்தனை நாள் ரிட்டர்ன் வருவான்னு ஒன்றும் சொல்ல மாட்டேன். அது கெட்ட விஷயம் சொல்லுங்க, நெகட்டிவா. ஏன்னா விஷயம் எங்கட வீட்டுல ஒண்ணு சொல்லுவாங்க, புற்றுயுள்ள பிள்ளை இது கெட்டு நிக்க போவதில்லை, அத மாதிரிதான் சொல்லுவாங்க. அதாவது காரியக்காரன் நம்ம ஆளு. அதாவது வளமையாக நல்லா பாடுறேன்னு சொன்னா நல்லா பாடுறான்னுவாங்க, நல்லா ஆடுற, நல்லா பேசுற, நல்லா நடக்கிற தம்பி அப்படின்னு சொல்லி எல்லாரும் உங்களை வாழ்த்துறாங்க. தெரிகிறது, ரொம்ப சந்தோஷம். முதலாவது ஒரு விஷயத்த நாங்க செய்யும் போது வீண் முயற்சிடாப்பா, இது வீண் முயற்சி என்று சொல்லுவோம். அதே விஷயத்துல நாங்க சாதிச்சோம்டா விடாமுயற்சி என்று சொல்லுவோம். சூப்பர், நல்லா சொன்னீங்க. இந்த உங்கள் விடாமுயற்சி வெற்றி பானமாக அமையட்டும். நீங்க ஒரு யூடியூபராக சாதிக்கிறதுக்கு தமிழ் FM ரேடியோ 99.5 99.7ல கலக்கிட்டு இருக்கக்கூடிய தமிழ் FM வானொலியினுடைய அன்பான வாழ்த்துக்கள். உங்களுக்கு பாட்டு என்ன பாட்டு போட? அர்ஜுன ரிவில்லு ஹரிச்சந்திரன் சொல்லு பாட்டு போடவா? என்ன பாட்டு போட? நடுடா ராஜா அந்த பாட்டு போடவா? என்ன பாட்டு? பாட்டு பாட்டு போறீங்களா? பாடுங்க. இல்ல என்னடா, முழு இலங்கையில நான் இப்ப டிக்டாக்ல எந்த சோசியல் மீடியால போனாலும் ஒரு ட்ரெண்டா போய்கொண்டு இருக்கிற பாட்டு 2 பாட்டு. முன் செல்லடா முன்னே செல்லடா துணை. அந்த பாட்டு போடுங்க சாக்சி. ஷைமி ஷஹீத் இலங்கையை முற்று முழுவதுமாக நடைப்பயணமாக சுற்றி வருகின்ற ஒரு பயணத்துல இருக்கிறாரு. மொத்தமாக இந்த 2024ஆம் ஆண்டில் இப்போ 18 நாட்களுக்கு முதல்ல பயணத்தை ஆரம்பிச்சவர் இப்ப 500 கிலோமீட்டர் வரைக்கும் தாண்டிட்டாரு. குட் மார்னிங் தமிழா டீம் இன்றைக்கு அவரை உங்களுக்காக இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கிறோம். யார் ஒருவர் நல்ல விஷயம் பண்றாங்க, பெரிய விஷயம் பண்றாங்க அப்படின்னா தமிழுக்கும் கண்டுபிடிச்சு அவங்க வெளிக்கொண்டு வரும், புடம் போட்டு காட்டும். இன்னைக்கு அவர் ஓட்டமாவடியில இருக்காராம். 18வது நாள் நடைப்பயணத்தை நடந்து கொண்டு. ஓகே, எங்களுடைய வாழ்த்துக்கள். குட் லக் ப்ரோ.